உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் பைசைக்கிள்ஸ் மாடல் பத்தி பார்க்க போறோம். அதுவும் எக்ஸ்க்ளூசிவா அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்குது, ஸோ அதை பத்தின சில விஷயங்கள் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா பைசைக்கிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ரீசன் கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடியது பெட்ரோல் பைக்குடைய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுனால ஓல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. இன்னொன்று பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒதுக்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்படுது. அதுவே ஒரு பைசைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம பெட்ரோல் போட வேண்டிய காசை வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிளுக்கு எந்த விதமான ஒரு செலவும் செய்ய தேவையில்லை. எப்பயாவது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அதாவது வந்து அசம்பிளில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வந்து பைசைக்கிளுக்கு இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் பெட்ரோலுக்கு போட வேண்டிய காசை வந்து எப்பயாவது 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயின்டெனன்ஸுக்குன்னு பைசைக்கிளுக்கு ஒதுக்கிட்டால் மட்டுமே போதுமானது. சூப்பராகவே பைசைக்கிளை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கல்ச்சர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குலாம் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய கால்கள் கைகள் எல்லாத்தையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த ஃபாரினர்ஸ். ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அதை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அப்போ சைக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமேசானில் இதெல்லாமா விற்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கறதுக்கான ஒரு தருணமாக கூட இது இருக்கலாம். ஏன்னா பைசைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஷாப்ஸில் வாங்கி தான் நம்மளுக்கு பழக்கம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அமேசானில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை எப்படி டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு எவ்வளோ காசு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான சில டவுட்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். பைசைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பைசைக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கொரியர் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ப்ரைஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ப்ரைஸ்லேயே வந்துடும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து இன்க்ளூடாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 அப்படின்ற ஒரு பேக்கேஜில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு பைசைக்கிள் மாடலில் எந்தெந்த கம்பெனிலாம் மேஜர் ப்ளே பண்ணுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓமோ பைக்ஸு, ஹீரோ, மோன்ட்ரா அண்ட் காஸ்மிக் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள்ஸ் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பைசைக்கிள் வாங்கும் பொழுது வந்து நம்ம என்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்டு. ஸோ எவ்வளோ ஹைட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கான ஒரு பைசைக்கிள் தான் நம்ம வாங்கணும். சும்மா சின்ன சின்ன சைக்கிளை வாங்கிட்டு நான் சைக்கிள் வாங்கிட்டேன்னு சொல்லி பெருமை பிடிக்கூடாது. ஏன்னா நம்ம ஓட்டும் போது நம்மளுடைய நீ இருக்குது பார்த்தீங்களா, கால் வந்து நம்ம காலை வந்து பெடல் பண்ணும்போது டாப்பில் இடிக்கும். ஸோ அப்படி இடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் நம்மளுக்கு தேவையே இல்லைடான்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சைக்கிள் வாங்கும்போது அதோடைய ஹைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பைசைக்கிள் வாங்குறது நல்ல ஒரு பெஸ்ட் பையிங் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வீலோடைய சைஸ் பொதுவாகவே வந்து 16 இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள்ஸில் கிடைக்கிது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து டிஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு 5 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரியான சைக்கிள்ஸும், அது மோர் தென் பெரியவங்க ஓட்டுற மாதிரியான ஆஃப் ரைட் சைக்கிள்ஸும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 50,000 60,000 ரூபாய் வரைக்கும் கூட சைக்கிள்ஸ் எல்லாம் போகுது. ஸோ சம் டிஃப்ரெண்டான கியர் சைக்கிள் சொல்லுவாங்க. சில பேர் வந்து எலக்ட்ரானிக் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரிஸை இன்க்ளூட் பண்ணப்பட்ட பைக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஆனால் இதுக்கான டிமாண்ட் வந்து இன்னமும் குறையல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. நிறைய பேருக்கு தெரிஞ்சால் இன்னுமே நிறைய பேர் பைசைக்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குவாங்க. எங்கே போய் வாங்குறது அப்படின்னு தெரியாமல் கூட இன்னுமே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். பொதுவாகவே பைசைக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை பொறுத்த வரைக்கும் கேலிஃபர் பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட்லேயும் கொடுப்பாங்க ரியர்லேயும் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிரேக்கிங் டெக்னாலஜி வேணும், ஸோ கியர் பைக்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிக்கணும். கேலிஃபர் நார்மல் மாடல் வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச் மாதிரியான ஒரு மாடல் வரும். ஸோ அதையும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அதனால் கரெக்டான சைக்கிளை பார்த்து வாங்கிக்கோங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிஜிட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நம்மளுக்கு பைசைக்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து வருது. ஸோ அதனால் ரிஜிட் சஸ்பென்ஷனில் என்ன மாதிரியான ஒரு மாடலாக இருந்தாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். காஸ்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் போகாது. மோர் தென் உங்களுக்கு வந்து ஒரு
4000 rupees-குள்ளேயே வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு சைக்கிள் மாடல் வந்து தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பைசைக்கிள்ஸ் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பைசைக்கிள்ஸ் எல்லாமே வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் செக் பண்ணீங்க அப்படின்னாவே இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல ஹீரோலேருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் பைசைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டீல் ஃப்ரேம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் பிளாக் போல்டட் கிளாம்ப் அசம்பிளி இதுல இருக்கு. பவர்ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வி பிரேக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா டுவல் சஸ்பென்ஷன்ல வருது. அமேசான்ல இந்த பைசைக்கிளுடைய பிரைஸ் 7255 rupeesக்கு செல் பண்றாங்க. 6.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 225 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஹீரோல இருந்து வரக்கூடிய கயோட்டா பைசைக்கிள் பத்தி பார்க்க போறோம். மினிமம் ரைடருடைய ஹைட் பாத்தீங்கன்னா 5 feet 4 inches வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் ரைடருடைய ஹைட் 5 feet 10 inches வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஜிட் டைப்ல தான் வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலயுமே வி பிரேக் மாடல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைசைக்கிளுடைய பிரைஸ் அமேசான்ல 4941 rupeesக்கு சேல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1031 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கீகேல இருந்து வரக்கூடிய மவுண்டைன் பைசைக்கிள் மாடல் பத்தி பார்க்க போறோம். ஏரோடைனமிக் டிசைன் அது மட்டும் இல்லாம ஏர் ஃபிரிக்ஷன் உங்களுக்கு ரெடியூஸ் பண்றதுக்காகவே இந்த டிசைனை வடிவமைச்சிருக்காங்க. வைடான டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸலண்டான ரோல் ஆப்ஷனுக்காக லைட் வெயிட் ஹை டென்சில் ரிம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைக்கிள் ஷிப் பண்ணக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா 85% வரைக்கும் அசெம்பிள் பண்ணி அவங்க அனுப்பிடுறாங்க. அமேசான்ல இந்த பைசைக்கிளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 7199 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 25 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல ஆம்பா சைக்கிள் ஃபார் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்சல் சைக்கிள் உங்களுக்கு அடல்ட்டுக்காகவே இதை உருவாக்கி இருக்காங்க. டுவல் டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஷாக் அப்சார்பர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டியூப் டயரோட வருது. அமேசான்ல இந்த பைசைக்கிளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,950 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 61 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா NIBE அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் பைசைக்கிள் மாடல் பத்தி பார்க்க போறோம். 5 சீரிஸ் எலக்ட்ரிக் பைசைக்கிள் மாடலா வருது. லியான் பேட்டரி 36 volt 10.4 ah to 14.5 ah டைப்ல பேட்டரி கொடுத்திருக்காங்க. மோட்டார் பாத்தீங்கன்னா 250 watts BLDC மோட்டாரோட வருது. பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலயுமே டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 50 இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் பர் சார்ஜுக்கு நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். அமேசான்ல இந்த ஒரு பைக்கோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 39,388 rupeesக்கு செல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்துலயுமே தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன்.